பொன்னர் கோட்டை ஆண்டா கோட்டை. சொல்லுங்கள். பொன்னர் ஆண்ட கோட்டைன்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். பொன்னர் சங்கர் பற்றி கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஆண்டா அரண்மனை வீரப்பூர் மாண்டது. இந்த ஆண்டது வீரப்பூர் மாண்டது. வீரப்பூர் மாண்டது. ஆமாம். இந்த ஆண்டு வளநாடு ஆண்டது. ஆமாம். சரிங்க ஐயா. பொன்னி வளநாடு. பொன்னி வளநாடு. ஆமாம். சரிங்க ஐயா. இப்போ இந்த பொன்னர் சங்கர் வரலாற்று பாதையில் தங்கால் வந்து கிளி பிடிக்கிற நிகழ்வுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா? அதுக்கு இந்த கும்பாபிஷேகம் முடித்தா வேட்டையாக கிளி பிடிச்சா வேட்டைக்கு போ வீரப்பூர். கிளி பிடிக்கிறதுக்காக வேட்டைக்கு போகிறாங்க. ஆமாம். தங்கால் வந்து ஆசையாக கிளி வேணும்னு கேட்டிருக்காங்க. அண்ணன்மார் வந்து கிளி பிடிக்கிறதுக்காக அங்கே மாட்டது. அங்கே போனாங்க. அங்கே வந்து மாண்டுட்டாங்க. ஆமாம். சரிங்கய்யா. இப்போ கிளி பிடிக்கிறது நிகழ்வு வந்து இந்த வருடம் கிடையாது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்களாயா? ஆமாம். சரிங்க. இப்போ இந்த வருடம் வேறு எதாவது சிறப்புகள் இருக்காயா? சும்மா நார்மலாக பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். ஆமாம். பாட்டு பாடுறா சாமி காணிக்க விடாது. சரிங்கய்யா. உங்களுடைய பெயர்யா? என் பேர் வெள்ளக்கணும். சரிங்கய்யா. வெள்ளக்கணும். சரிங்க. இப்போ கும்பாபிஷேகம் அடுத்து எப்போயா நடைபெறும்? அடுத்த வருஷம். அடுத்த வருடம். அடுத்த வருடத்துக்கு தான் நமக்கு அடுத்த வருஷம் கிளி பிடிக்கிற நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். இந்த வருஷம் கிடையாது. ஸோ பக்தர்கள் அனைவரும் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வந்து கிளி பிடிக்கும் நிகழ்வு கிடையாது. ஆனால் வளநாட்டில் வந்து எப்போதும் போல் பக்தர்கள் வந்து சாமியை பொன்னர் சங்கர் அண்ணன்மாரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து இந்த ஏரியா வந்து பார்த்துட்டு தங்களுடைய பொன்னர் சங்கர் வரலாற்று பாதையில் அடுத்து வீரப்பூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போங்க. எங்கள் அப்பா டிபி சோப்பனார். சரிங்க. அப்பா பேர் அவங்க அப்பா பேர் டிபி சோப்பனார். சோப்பனார்.